ஆனாம்டா புள்ள, நீ வந்து நம்ம போன ஐடியாவில் சொன்ன மாதிரியே மீனை தான் காமிக்க போகிறோம். எங்கள் மாமா வீட்டில் இருக்க மீனை ஃபார்மா நம்ம வந்து 4 பாட்டாக பிடிச்சிருவோம். இங்கே இருக்க வாட்டர் பிளான்ஸு, மீனை, அதுக்கப்புறம் புறாவும் லவ் பேர்ட்ஸும், அதுக்கப்புறம் இங்கே இருக்க செடியெல்லாம் காமிச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது வீடியோ. இப்போ வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து முதல் பிளான்ட்டை பார்க்கலாம். இந்த பிளான்ட்டு பேர் வந்து அமேசான் ஸ்வாடு பிளான்ட்டு. இதில் பூவெல்லாம் பூக்கும். அதுக்கப்புறம் இதில் லில்லி இருக்குது பாருங்க, வாட்டர் லில்லி, ஒயிட் கலர் வாட்டர் லில்லி. அதுக்கப்புறம் இதுவும் அதே அமேசான் செட் பண்ண. இது வந்து நம்ம கீழே ஃப்ளோட் ஆகிருக்கலாம். இங்கே இந்த பிளான்ட்ஸு இது வந்து சும்மா நம்ம லோக்கல் ஃப்ளோட்டிங் பிளான் தான், குளத்துலேருந்து எடுத்தது. இதுலேயும் அதான் இருக்குது. இதில் கொஞ்சோண்டு கப்பி கிராஸ் இருக்குங்க. கப்பி கிராஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கப்பி கிராஸு, ஃபாக்ஸ் டெயில்லாம் இருக்குது அதில். இந்த புல்லு மீதி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல்லு மீதி இருக்கிறது தான் செகட்ரியா. அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் லில்லி இருக்குது, எல்லோ கலர் வாட்டர் லில்லி. சீசன் இல்லாதனால இப்போது வளர மாட்டேங்குது. மொதல் காமிச்சோல்ல ஒயிட் லில்லி, இது வந்து நேற்று தான் உள்ளே போச்சு. திரும்பியும் புதுசாக ஒரு மொட்டு முளைக்கும். இப்போது நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானே வரும்போது தான் நோட் பண்ணேன், திடீர்னு என்னமோ புதுசாக ஒரு பிளான்ட் முளைக்கிறவே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம அமேசான் ஸ்வாடு. இதில் வந்து திடீர்னு இந்த டேங்க்லேருந்து இந்த டேங்குக்கு ஜம்ப் பண்ணி வந்து பாருங்க, ரூட் வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்படி தான் இதை கட் பண்ணி வளர்க்கணும். நானும் போன வாட்டி எங்கள் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் மீன் வச்சுருந்தாங்கன்னா போய் பாருங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் டக்வீடு. இந்த குட்டி குட்டியாக இருக்க பிளான்ட்ஸ் தான் டக்வீடு, ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு. இதில் வந்து ஃபுல் ஃபாக்ஸ் டெயிலும் கப்பி கிராஸும் தான் இருக்குது. வாட்டர் லில்லி இருக்குது. இதில் வந்து நம்ம ஒயிட் கலர் அங்கே பார்த்தோம்ல, அதே லில்லி தான் இங்கேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெயில் அடித்து ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இதில் வந்து இது வந்து ஒரு எல்லாமே பிளான்டட் டேங்க் தான். இது வந்து கொஞ்சம் சூப்பரான பிளான்டட் டேங்கு. இதில் பாருங்க, இதில் வந்து கொஞ்சோண்டு கப்பி கிராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த பிளான்ட்டு பேர் மறந்துச்சு, கிராஸு மாரி வளர்ந்துருக்குல, இது பேர் மறந்துச்சு. ஆனால் இது சூப்பரான பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லில்லி இருக்குல்ல, இது வந்து பர்பிள் கலர் லில்லி, லாவெண்டர் கலர் லில்லி. இப்போ வாங்க அடுத்த பிளான்ட்டை பார்க்கலாம். இந்த பிளான்ட்னால் இது நம்ம வந்து மண்ணுலேயும் வைக்கலாம், தண்ணியிலையும் வைக்கலாம். இது இருக்குல்ல, இது அந்த பிளான்ட் பேர் வாங்கும்போது ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இல்லை. இது வந்து கப்பி கிராஸ், ஸ்பைடர் பிளான்ட்டு. இதையும் தண்ணியிலையும் வைக்கலாம். நான் தண்ணியில் எப்படி வைக்கிறதுன்ட்டு காமிக்கிறேன், ரெண்டுத்தையும் எப்படி தண்ணியில் வைக்கிறதுன்னு. இதை வந்து பாருங்க, எங்கள் மாமா செட் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப்பை பாருங்கள். இந்த செட்டப் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்க.
உள்ளே என்னடா எந்த மீன் இல்லைன்னு கேட்குறீங்களா? எல்லா மீனும் உள்ளே போயிடுச்சு. நான் அந்த அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு. பல பல பலன்னு வளர்ந்துருக்கு பாருங்க, பல பலன்னு. நான் சொல்கிறேன் என்னை மறந்துட்டேன். கீழே ஒரு ரூட்டு தெரியுதா? கீழே ஒரு ரூட்டு தெரியுதா? அது வந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட்டோட தான். சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ எப்படி காமிக்கிறது? ஃபுல்லு வளர்ந்து அடைச்சி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைலா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தோன்னே. தர்மாகோல் இருக்கும்ல, தர்மாகோல் தெரியுதான்னு தெரில. தர்மாகோல் இந்தமாரி தர்மாகோல் இருந்துச்சுன்னா உங்கள் உங்கள் வீட்டாண்ட இருந்துச்சுன்னா தர்மாகோல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஒரு கீரல் விட்ருங்க. நம்ம சாதா தர்மாகோல் எடுக்கக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் மாரி இருக்குல்ல, அந்தமாரி தர்மாகோலை எடுத்து லைட்டாக அந்த கீரலை விட்டு கடையில் போய் இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு கேட்டால் கிடைக்கும், கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சரியா? ஓ இது பாருங்க. அடுத்து அப்படியே இங்கே வந்துடலாம். இது வந்து இங்கே என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு மாதிரி கிராஃப்டு பிளான்ட்டு. இது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி வளர்ந்துரும். என் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால நான் இப்போ நாளைக்கு போயிடுவேன். இது சென்னையில் இருக்கேன் நாளைக்கு நான் போயிடுவேன். அதனால் என்னால் காமிக்க முடியாது. காமிக்க முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு அடுத்த வருஷம் காமிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா? அது எப்படி க்ரோ பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது நல்லா கொஞ்சோண்டு போட்டாலே நல்லா காடு மாரி வளர்ந்துடும். இல்லைங்க ஒரு நிமிஷம். இந்த பிளான்ட்டு பேர் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வகையான கார்பெட் பிளான்ட்னா நல்லா காடு மாதிரி வளர்ந்துடும். இதுக்கு வந்து நான் ஒன்று சொல்லுவேன், ஆச்சரியம் விட்டுருவீங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஆக்சிஜனும் தேவையில்ல, CO2 எதுவுமே தேவையில்ல. இது வந்து எங்கள் மாமா வந்து அவர் வந்து எதுவுமே இல்லாமல் வளர்க்குறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாமே பாதி பிளான்ட் அப்படி பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சோண்டு பிளான்ட்டையும் அப்படி பண்ணிட்டாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். அதனால் எல்லோரும் இதையும் வாங்கி வளங்க. நல்லா காடு மாதிரி வளர்ந்தோன்னே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு என்னன்னா, ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா லைட்டாக மேலாப்பில் வெட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளங்க. அப்போ தான் நல்லா ரிசல்ட் வருது. எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு லைட்டாக மேலாப்பில் மட்டும் வெட்டி விட்டுட்டு வேறு டேங்கில் அப்படியே போட்டு லைட்டாக நம்ம ஆற்று மண் இருக்குல்ல, ஆற்று மண், அப்புறம் ஆற்று மண் வந்து உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதாரண மண் இருக்குல்ல, அதையும் கொஞ்சோண்டு உரம், சாணி இருக்குல்ல, உரம் சாணியும் லைட்டாக போட்டு 2 கலக்கி மீறி எடுத்து வாயில் போட்டுறாங்க. எடுத்து செடிக்கு போடுங்க. அப்படியே செட் பண்ணிட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு செட்டில் ஆனோடனே இந்த செடியை லைட்டாக அதில் மேலாப்பில் தூவி விட்டு பரபரன்னு தூவி விட்டு மேலாப்பில் இந்த மீதி கல்லெல்லாம் வச்சுருங்க சரியா? இந்த மீதி கல்லெல்லாம் வச்சுருங்க. வேறு வந்து இங்கே பிளான்ட்ஸுனால் வேறு வந்து நான் சொன்னேன்ல இந்த பிளான்ட்டு, இது அங்கே பார்த்தோம்ல அந்த பிளான்ட் தான் இங்கே இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாரி தண்ணியிலே வளர வச்சுருக்காரு. இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக நாங்கள் காமிச்சேன்ல ஸ்பைடர் பிளான்ட்டு, அதில் தர்பாக்கோலில் வச்ச மீதி இதையும் வச்சோம்னா வளரும். இங்கே பாருங்க, வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இதில் வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு.
இதில் வந்து இந்த பிளான்ட்டுன்னு தெரியல. இந்த பிளான்ட்டு தான். இது என்ன இருக்குன்னா உள்ள இதில் வந்து இந்த செடியிலேருந்து அப்படியே வேர் அப்படியே கீழே போயிருக்கு. அதுவாகவே செடிக்கெல்லாம் உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அது உள்ளே போயிருக்கு பாருங்க, அதுவாகவே. அடுத்தது காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல கார்பெட் பிளான்ட்டு, இது என்ன பிளான்ட்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃபோம் பிளான்ட். இதுதான் காமிக்கிறேன்ல, இதுதான். இது ஒரு டைப் ஆஃப் ஃபோம் பிளான்ட், சூப்பராக வளருங்க. இதில் வந்து நம்ம கப்பி கிராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோம்ல கார்பெட் பிளான்ட், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன பிளான்ட்னா இது என்ன பிளான்ட்டுன்னு தெரில. வாங்கினப்ப நான் இது வாங்கினோம் அழகாக இருக்குன்னு பார்த்தா சூப்பராக வளருது. ஆனால் பேர் மறந்துருச்சு. இப்போ பாருங்க, ரூட்டெல்லாம் இது புதுசாக வளர்ந்த செடி தான் அது. இதை நாங்கள் வந்து பாட்டிங் பண்ணணும், பாட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல. ஆனால் வந்து எந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து பாட்டிங் பண்ணிடாதீங்க. இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் 2 வாரம் இந்த டேங்க்கில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா ரூட் வளரும். அதுக்கப்புறம் பாட்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக வளருங்க. இது வந்து டிப்பு தான், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்தமாரி பிளான்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வளருது. ஆக்சிஜனே தேவையில்ல, CO2வும் தேவையில்ல. நம்மளுக்கு வந்து ரிவர் சாண்டு தான் போட்டிருக்காரு, ஆற்று மண். சூப்பராக வளருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது ஒரு வகையான கார்பெட் பிளான்ட் தான். இது வந்து வெயில் அடிக்கிறதுனால ஆல்கே ஃபார்ம் ஆயிடுது. ஆல்கே ஃபார்ம் பண்ணோடனே இந்த ஸ்னெயில்லாம் சாப்பிட்ரும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்னெயில்ஸ் நிறையா இருக்குது. எங்கிட்ட தான் ப்ரீட் ஆச்சு பாருங்கள். முட்டையெல்லாம் போட்டிருக்கு. முட்டை பொறிஞ்சு குட்டியெல்லாம் வெளியே போயிடுச்சு. இதில் பாருங்கள், பானையெல்லாம் உடச்சி வச்சு கொஞ்சோண்டு கப்பீஸ் இருக்குது. ஹைடிங் ஸ்பாட்லாம் வச்சுருக்காரு. இதில் வந்து நிறையாவே பிளான்ஸில் இருக்குது. அதனால் நம்ம ஹைடிங் ஸ்பாட் வைக்கணுன்னாலும் பரவாயில்ல. இதில் வந்து ஸ்லிம்ஸ் இருக்குது, அதனால் ஆல்கே சாப்பிட்ருவோம். ஸ்னெயிலும் இருக்கும், அதனால் ஆல்கேவும் சாப்பிட்ருவோம். என்னடா செடி வாடி போயிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வாடி போல். இது வந்து அது அப்படி தான் இருக்கும். இந்த செடி அப்படி தான். இது ஒரு டைப் ஆஃப் லில்லி. இது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன கலருன்ட்டு மறந்துருச்சு வாங்கும்போது வாங்கினது. சரி, நம்ம வந்து ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். சரி, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய மீன் கலெக்ஷனு எல்லாத்தையும் பார்க்கணுமோ. எங்கள் மாமாவோட மீன் கலெக்ஷனு. எங்கள் மாமா ஒன்று சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இது வந்து இந்த டேங்கெல்லாம் 3 வருஷமாக கழுவலையாம். அப்படி மனமாக ஒன்று சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம செட் பண்ணிட்டோம்னா எத்தனை நாள் இல்லைனாலும் அப்படியே விட்டுலாம், எத்தனை வருஷம்னாலும் விட்டுக்கலாம். இது 3 வருஷமாக கழுவலை. ஏன் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கழுவணும்னா, அதுவுமே இதில் வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அதனால தான் கழுவணும். இல்லைன்னா கழுவிருக்க மாட்டோம். சூப்பர் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ தண்ணி மட்டும் டாப்அப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு இது செட் பண்ணிடுங்க. அது பேர் என்னது, வாட்டர் ஃப்ளோ. அது செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் வெளியே வைக்கிறீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ செட் பண்ணிக்கோங்க. உள்ளே வைக்கிறீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே வைக்கிறீங்கன்னா அது தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து
நீங்கள் எல்லா மீனுக்கும் தொட்டி மூடணும்லாம் இல்லை, நீங்கள் மூடாமே வச்சுக்கலாம். ஷார்க்கு தான் குதிக்கும், ஷார்க்கு அரவுனா அந்த மீதி மீன் தான் ரொம்ப குதிக்கும், ஃபைட்ரு இதெல்லாம் குதிக்கும். வைல்டு பீட்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஏலியனு ஸ்பெகத்தினா இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் ரொம்ப பேசிட்டே வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒடூரம்மா.